இஸ்ரேலும் ஹிஸ்புல்லாவும் நேருக்கு நேர் மோதத் துவங்கிவிட்டார்கள். நிலைமை நாளுக்கு நாள் மோசமாகிறது. யார் தரப்பு நியாயங்களும் யாருக்கும் பேச முடியாத நிலை. ஒவ்வொருவர் கோணங்களும் பார்வைகளும் ஒவ்வொருவருக்கும் மாறுபடுகின்றன. உரிமைக்காக போராடுபவர்கள் என்று ஒருபுறம், எங்கள் உயிர் பாதுகாப்பிற்காக போராடுகிறோம் என்று மறுபுறம் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போதும் இருபக்கமும் யோசித்து மாற்று வழி சிந்தித்திருக்கலாம். ஆனால் ஒரு பக்கம் ஹிஸ்புல்லா இஸ்ரேல் வீரர்களை கொண்டிருக்கிறார்கள், மறுபுறம் இஸ்ரேல் பொங்கி எழுந்து ஹிஸ்புல்லாவின் புதிய தலைவரையே கொண்டிருக்கிறார்கள். ஈரானை பயத்தில் நடுங்க வைக்கிறார்கள். அமெரிக்காவின் நேட்டோவின் அனுமதியை எதிர்பார்க்கிறார்கள். என்ன என்று விவரமாக பார்ப்போம், பாருங்கள். இஸ்ரேலின் கேப்டன் எய்தான் இஸ்தாக் உட்பட இளமையும் துடிப்பும் கொண்ட 8 வீரர்கள் இஸ்ரேல் இழந்திருக்கிறது. இஸ்ரேல் ஒவ்வொரு வீரனுக்கும் மிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள், மிக கௌரவமாக அதை கருதுவார்கள். அவர்கள் மக்கள் தொகை வெகு குறைவாக இருக்கிறது என்பதுதான் இதற்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு வீரனின் அல்லது குடிமகனின் உயிருக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பது மட்டுமல்லாமல் அவர்களின் இழப்பை பேரிழப்பாக கருதுவார்கள். மட்டுமல்ல, அதை மிக கௌரவமாகவும் நினைப்பார்கள். ஆக ஒரு உயிர் சேதம் ஏற்பட்டாலும் அதற்காக பெரும்போர் செய்த வரலாறு கூட இஸ்ரேலுக்கு உண்டு. 8 வீரர்களின் தற்போதைய இழப்பு இஸ்ரேலுக்கு பெரும் இழப்பாக உணர்த்தும், அது பேரிழப்பாக அது கருதும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இங்கு கவனிக்க வேண்டிய ஒன்று, ஈரான் 200க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் அனுப்பி இஸ்ரேலை தாக்குதல் நடத்திய போதும் ஒரு இஸ்ரேல் பிரஜை கூட சாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் நேரடி தாக்குதலில் 8 வீரர்களை இஸ்ரேல் இழந்திருப்பது இஸ்ரேலுக்கு அச்ச உணர்வை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். தரைவழி நேருதல் தாக்குதல் மேலும் நடத்தினால் அதிக உயிரிழப்பு ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சமும் இஸ்ரேலுக்கு வந்துவிட்டது. இது அதிகமானால் மக்கள் உணர்வு, அதாவது இஸ்ரேல் மக்களின் உணர்வு ஆளும் நெதன்யாகு அரசுக்கு எதிராக திரும்பிவிடுமோ என்ற பயமும் நெதன்யாகு அரசுக்கு உண்டு. இந்த தாக்குதலில் ஈரானுக்கு பெரிய அளவில் நினைத்தது போல கொண்டாடவும் வாய்ப்பில்லை. அவர்கள் ஆதங்கப்படுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் இஸ்ரேலில் மிகப்பெரிய உயிர் சேதம் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இவ்வளவு அதிகமான தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். ஆனால் ஒரு சில பொருளாதார இழப்புகளை தவிர்த்தால் இஸ்ரேலுக்கு ஒரு நபர் கூட இறக்கவில்லை என்ற செய்தி அறிந்ததும் இவர்கள் இப்போது ஆதங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் கொடுமை. ஆனால் காசாவில் ஹமாஸை எதிர்கொண்ட அளவில் எளிதல்ல இஸ்ரேலுக்கு ஹிஸ்புல்லாவை லெபனானில் எதிர்கொள்வது. ஏனென்றால் லெபனானின் நில அமைப்புகள், இண்டு இடுக்குகள் எல்லாமே ஹிஸ்புல்லா அமைப்பிற்கு மிக பரிசிதம். இவை நீண்ட காலமாக இங்கு செயல்படுவதால் அவர்களுக்கு அனைத்தும் மிக செயல்பட எளிதாகவும் திட்டமிடுவதற்கு எளிதாகவும் இருந்து விடுகிறது. ஆனால் இஸ்ரேல் இங்கு தரைவழி நேரடி தாக்குதல் அதனால் தான் திணறுகிறது. ஆனால் இஸ்ரேல் விடுவதாக இல்லை. இஸ்ரேல் முழுக்க நம்புவது அவர்களின் தொழில்நுட்பத்தை தான். அந்த தொழில்நுட்பம் தான் அவர்களை பல தாக்குதல்களிலிருந்தும் இழப்புகளிலிருந்தும் அவர்களை எப்போதும் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. உலக அளவில் அவர்களின் தொழில்நுட்பம் தான் அவர்கள் சிறந்து விளங்கவும் செய்கிறார்கள். மட்டுமல்ல, அவர்களின் திட்டமிடுதலும் கச்சிதமாக இருக்கும். ஆனால் இஸ்ரேல் இப்போது எதையும் வெளிப்படையாக சொல்லாமல் மிக திறன்பட திட்டமிட்டு செயலாற்றுவதற்கு தயாராக இருக்கிறது, செயல்படுகிறது. அதன் எதிரொலியாக மட்டுமல்ல, யாரை வேண்டுமானாலும் அவர்கள் எதிர்க்கவும் தயாராக நிற்கிறார்கள். அதன் எதிரொலியாக ஒன்று சொல்ல வேண்டுமானால், யுஎன்னின் செக்ரட்டரி ஜெனரல் ஆண்டோனிக் கெட்ரஸ் இஸ்ரேலுக்கு செல்வதாக இருந்தது. அவர் இஸ்ரேலுக்கு வருவதை இஸ்ரேல் இப்போது தடுத்திருக்கிறது, தடை செய்திருக்கிறது. அதனால் இஸ்ரேலில் ஈரான் இவ்வளவு பெரிய தாக்குதல் நடத்திய போது எந்த கண்டனமும் கண்டிப்பும் தெரிவிக்காததால் இஸ்ரேல் மண்ணில் கால் வைக்க கூடாது யுஎன்னின் செக்ரட்டரி ஜெனரல் என்று சொல்லியிருக்கிறது இஸ்ரேல். மட்டுமல்ல, நாட்டுக்கு எதிராக இவ்வளவு பெரிய கொடூரமான உயிர் சேதம் ஏற்படுத்தும் நோக்கத்துடன் நடத்திய தாக்குதலுக்கு முகம் பார்க்காமல் கண்டனம் தெரிவிக்காத ஒரு தலைவர் இஸ்ரேல் மண்ணில் கால் வைக்க தகுதி இல்லை, அவர் கால் வைக்க தேவையில்லை என்று கூறியிருக்கிறது நெதன்யாகு அரசு. அதானது, நாங்கள் நடத்தும் தாக்குதலுக்கு மட்டும் கண்டனம் தெரிவிப்பதும் கண்டிப்பதும், அவர்கள் தாக்கும் போது எதுவும் செய்யாமல் மௌனம் காக்கும் இந்த பாகுபாடையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறியிருக்கிறது இஸ்ரேல். இது இஸ்ரேலின் நிலைமை என்பது ஒரு பக்கம் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா தீவிரவாத அமைப்போடு மோத வேண்டும், காசாவில் நடக்கும் மோதல்களை சமாளித்துக் கொண்டிருக்க வேண்டும், வெஸ்ட் பெங்கில் நடக்கும் தாக்குதல்களையும் மோதல்களையும் சமாளிக்க வேண்டும், கூடவே ஈரானின் போருக்கும் தயாராக வேண்டும். இப்படி பன்முனை தாக்குதலுக்கும் போருக்கும் நடுவில் இஸ்ரேல் செய்ய வேண்டிய பல முன்னாயத்தங்களும் செயல்பாடுகளும் மிக நிர்பந்தமாகிவிட்டது. எனவே பன்முனை தாக்குதலை சமாளிக்கவும் தன்முனை போர் செய்யவும் தயாராகி
நிர்பந்தத்தில் நிற்கிறது இன்றைய இஸ்ரேல். இஸ்ரேலின் பவர் அல்லது சக்தி என்பது சாதாரணமானதல்ல. லெபனானில் நெருக்கடியை கொடுத்து தற்போது லெபனான் படைகளையே பின்வாங்க வைத்திருக்கிறது. எல்லையில் உள்ள 20க்கும் மேற்பட்ட கிராமத்தில் உள்ள மக்களை மாற்று இடத்திற்கு செல்லவும் ஆணையிட்டிருக்கிறது இஸ்ரேலின் படை. பெய்ரூட்டில் ஹிஸ்புல்லாவின் இன்டெலிஜென்ஸ் தலைமையகம் உட்பட இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் உள்ள பல பகுதிகளில் வான்வழி விமான தாக்குதல், ஏவுகணை தாக்குதல் நடத்தி தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் எடுத்துவிட்டதாகவும் பத்திரிகை செய்திகள் அறிவிக்கின்றன. ஹிஸ்புல்லாவின் தலைவனை சமீபத்தில் கொண்டது அனைவருக்கும் செய்தியானது தெரிந்ததுதான். ஆனால் தற்போது அடுத்த தலைவனாக வரவேண்டியவரையும் கொண்டிருக்கிறது என்பதுதான் இஸ்ரேலின் திட்டமிட்ட தாக்குதல். அடுத்த தலைவனாக வரவேண்டிய ஹிஸ்புல்லாவின் எக்ஸிக்யூட்டிவ் கமாண்டரி ஹெட்டாக உள்ள ஹசீம் சஃபிதீன் அல்தின் தங்கியிருந்த பங்கரை தாக்கி அழித்திருக்கிறது இஸ்ரேலின் படை. பெய்ரூட்டில் நடந்த இந்த தாக்குதலில் புதிய தலைவனும் கொல்லப்பட்டார் என்கிறது செய்திகள். அதாவது அவர்கள் அடுத்த தலைவனாக நீண்ட காலமாக தேர்வு செய்து வைத்திருந்தவரும் அழிக்கப்பட்டிருக்கிறார். இவர் ஹசன் நஸ்ருல்லாவிற்கு பிறகு அடுத்த தலைவராக வர வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்டு வைத்திருந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பூமிக்கடியில் மிக பாதுகாப்பும் இரகசியமாகவும் தங்கி இருந்தவரை, பல அடி ஆழத்தில் உள்ள பங்கரில் தங்கியிருந்தவரை மொப்பம் பிடித்து அழித்திருக்கிறது. ஹிஸ்புல்லா என்ற அமைப்பை இப்போது தலைமை இல்லாமல் தள்ளாட வைத்திருக்கிறது. அங்குள்ள சாதாரண போராளிக்கு கூட தலைவன் எங்கே தங்கியிருக்கிறான் என்று தெரியாத நிலையில் ஹிஸ்புல்லாவின் உளவு அமைப்பு எந்த அளவு படு தீவிரமாகவும் படு இரகசியமாகவும் படு ஆழமாகவும் இங்கு உளவு பார்த்திருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். தலைமை இல்லாமல் இப்போது தடுமாறும் இந்த ஹிஸ்புல்லா அமைப்பை மிக விரைவில் அழித்து விடலாம் என்று நம்புகிறது இஸ்ரேல் படை. ஹிஸ்புல்லா அமைப்பு ஆள்பலம் அதிகம் கொண்ட அமைப்பாக இருந்தாலும் தலைவர்கள் இனியும் வந்தாலும் கூட முக்கியமான மூளைகளை அழித்து விட்டோம் என்று இஸ்ரேல் இங்கு பெருமை பேசுகிறது. இஸ்ரேல் படைபலத்திற்கு முன்பு ஹிஸ்புல்லா ஒன்றும் இல்லைதான். ஆள்பலம் மட்டும்தான் இருக்கிறதே ஒழிய பழைய தளவாடங்கள் தான் ஹிஸ்புல்லா அமைப்பு கையாள்கிறது என்றால் இஸ்ரேலிடம் இருப்பது எல்லாம் அதிநவீன ஆயுதங்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த இஸ்ரேலின் அந்த ஆயுத பலங்களின் முன்பு ஹிஸ்புல்லா அமைப்பு ஒன்றும் இல்லை என்பதுதான் உண்மை. மட்டுமல்ல, இஸ்ரேல் ஒவ்வொரு தாக்குதலையும் மிக திட்டமிட்டு மிக தெளிவாக செய்கிறது. இலக்கை மிக தெளிவாக நிர்ணயித்து அதை மிக நிறைவேற்றவும் செய்கிறது. லெபனானை கட்டுப்பாட்டிற்குள் எடுத்து ஹிஸ்புல்லா தீவிரவாத இயக்கத்தை தலைமையில் இருந்தே அழிக்க ஆரம்பித்திருக்கிறது இன்றைய இஸ்ரேல். ஈரானுடன் கோபம் மோத வேண்டும் என்ற ஆர்வமும் ஆவலும் ஆவேசமும் இருந்தாலும் அதற்கான ஆயத்தங்களும் திரைக்கு பின்னால் இஸ்ரேல் செய்து கொண்டுதான் இருக்கிறது. ஏன் பதுங்குகிறது என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அதாவது பொருங்கள் பாதுகாப்பிற்காக நீங்கள் போராடுவதும் எதிர்தாக்குதல் நடத்துவதும் ஏற்றுக்கொள்வதுதான். ஆனால் அத்துமீறி அவர்கள் பகுதியிலேயே நுழைந்து தாக்குதல் என்பது செய்யக்கூடாது, அப்படி செய்யவும் சரியல்ல என்று எச்சரித்திருக்கிறது அமெரிக்கா. இந்த எச்சரிப்பிற்காகத்தான் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது ஈரான் தாக்குதலுக்காக இஸ்ரேல். ஈரானின் அணு நிலையங்களை அழிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் இஸ்ரேலின் முன்னாள் அதிபர் நஸ்தாலி பென்னட். இந்த நிலை ஏற்பட்டால் ஈரானில் பேரிழப்பையும் காலகாலமாக பெரும் பிரச்சனையையும் இது உருவாக்கிவிடும் என்ற பயமும் இருக்கிறது. அந்த அளவுக்கு அவர்கள் செய்ய மாட்டார்கள், செய்திருந்தால் இதற்கு முன்னரே செய்திருப்பார்கள். ஆக அப்படி பயப்பட வேண்டியதில்லை என்றும் ஆரிடம் சொல்கிறார்கள் பலரும். மட்டுமல்ல, இஸ்ரேலின் படையோ நாங்கள் போருக்கு தயாராக இருக்கிறோம், எந்த நேரத்திலும் ஆணையிடுங்கள், நாங்கள் தயாராகத்தான் இருக்கிறோம் என்று அரசிடம் சொல்லியிருக்கிறது இஸ்ரேலின் படை. ஈரான் கடந்த 5 மாதத்திற்கு முன்பு இஸ்ரேலில் ஒரு தாக்குதல் நடத்தியது. அந்த தாக்குதலின் போது ஓரிரு ஏவுகணைகளை மட்டும் ஈரானின் முக்கியமான ஆயுத கிடங்குகள், அணு ஆயுத உலைகள் இருக்கும் பகுதிகள் என்று ஏவி தங்கள் திறனையும் கண்காணிப்பையும் தாங்கள் தாக்கினால் உங்கள் நிலைமை என்ன ஆகும் என்பதையும் ஈரானுக்கு எச்சரிக்கையாக விட்டிருந்தது. அதனால் எங்களிடம் மோதாதீர்கள், எங்களிடம் தாக்கினால் நாங்கள் திருப்பி தாக்க முடியும், உங்களுடைய இடுக்குகள் எல்லாம் எங்களுக்கு நன்றாக தெரியும், எனவே எங்கள் தாக்குதல் பலமாக இருக்கும் என்பதை 2 ஏவுகணைகள் மூலமாகவே அன்று அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருந்தார்கள். ஆனால் அதை ஈரான் பொருட்படுத்தாமல் இப்போது தாக்குதல் நடத்தியது பெரும் சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது ஒருபுறம். ஹமாஸ் தலைவன், ஹிஸ்புல்லா தலைவன் என தலைமைகளை அழித்து லெபனானில் உள்ள தீவிரவாத குழுக்களையும் அழித்து அவர்கள் மையங்களையும் சிதைத்து தற்போது இறுதிக்கட்ட போருக்கு தயாராகி கொண்டிருக்கிறது இஸ்ரேல். இறுதிக்கட்ட போர் யாருடன் என்று கேட்டால் பெரும்பாலும் அது ஈரானுடன் தான் இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று வேண்டுமானால் சொல்லலாம். மட்டுமல்ல, இஸ்ரேல் பொறுத்திருக்கவும் தயாராக இல்லை. சரியான திட்டம் வகுத்து போருக்கு தயாராகி அமெரிக்கா மீதும் நேட்டோ நாடுகள் மீதும் தங்களுக்கு அனுமதி அளிக்கும் அழுத்தத்தை கொடுக்கிறது இஸ்ரேல். ஈரான் பதட்டத்தில் இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏப்ரலில் இஸ்ரேல் ஈரானுக்கு எல்லைக்கு உள் வந்து தாக்குதல் நடத்திய போது கூட ஈரானால் ஒன்றும் செய்ய முடியவில்லை, ஈரானின் ரேடார்களால் கூட கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதும் மிக குறிப்பிடத்தக்கது. அதனால் ஈரானுக்கு மிகப்பெரிய பயம் இப்போது ஏற்பட்டிருக்கிறது. ஈரானின் சட்டாம்பளைத்தனத்தையும், அரபு கூட்டமைப்பின் தலைமைக்கான போட்டியும், தீவிரவாத அமைப்புக்கான ஆதரவும்
அங்கு அமைதியின்மை ஏற்படுத்துகிறது என்ற ஒரு நினைப்பும் சவுதி அரேபியா, UAE போன்ற அரபு நாடுகளையே ஈரானுக்கு எதிராக சிந்திக்க வைக்கிறது, வெறுப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இது ஈரானை பயப்படுத்துகிறது. இஸ்ரேல் தூரமாக இருந்தாலும் பக்கத்தில் உள்ள இந்த நாடுகள் ஆதரவு அளித்தால் இங்கிருந்து தாக்கக்கூடுமோ என்ற பயமும் ஈரானுக்கு உண்டு. ஈரான் தனிமைப்படவும் வாய்ப்பு அதிகம் என்றும் சொல்கிறார்கள். அதே சமயம் சிரியாவிடமிருந்து ஆதரவு கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. ரஷ்யாவும் அமெரிக்க, ஐரோப்பிய நாடுகளோடு இருக்கும் கோபத்தில், நேட்டோவை எதிர்க்கும் நோக்கத்தில் ஈரானுக்கு ஆதரவு அளித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. மட்டுமல்ல, பெருமளவில் போரில் இழப்பை சந்தித்திருக்கும் ரஷ்யாவால் ஓர் அளவுக்கு மேல் அதற்கு ஆதரவு அளித்தாலும் துணை நிற்க முடியாது என்றும் சொல்கிறார்கள். இருந்தாலும் ரஷ்யா தலையிட்டு விடுமோ என்ற சந்தேகம், அச்சமும் அமெரிக்காவிற்கும் உண்டு. 200க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் தங்களை அழிக்க அனுப்பிய ஈரானுக்கு பதிலடி கொடுக்காமல் தூங்கவும் முடியாமல் தூக்கத்தை தொலைத்து நிற்கிறது இஸ்ரேல். முதற்கட்டமாக சைபர் தாக்குதல் தான் ஈரானில் நடத்த வேண்டும் என்று திட்டமிடுகிறது இஸ்ரேல். அதற்கான ஆயத்தம் மட்டுமல்ல, செயல்பாட்டிலும் இறங்கி இருப்பதாகவும் சொல்கிறார்கள். சாப்ட்வேர் என்ற ஒரு விஷயத்தை பயன்படுத்தி இயங்குகின்ற அனைத்து பொருட்களிலும் அதை ஹேக் செய்து அவற்றை அழிப்பதுதான் முதற்கட்டமாக இருக்கும் என்றும் சொல்கிறார்கள். இந்த சைபர் அட்டாக்கில் நிலை குலைந்து போகும் ஈரானை வான்வழியாகவும் ஏவுகணைகள் அனுப்பியும் போர் விமானங்கள் அனுப்பியும் தாக்குவதுதான் இஸ்ரேலின் அடுத்த கட்ட நடவடிக்கையாக இருக்கக்கூடும். தரைவழி தாக்குதல் என்பது கனவில் கூட இஸ்ரேல் நினைத்து பார்ப்பதில்லை. அது பேரிழப்பாக முடியும் என்று இஸ்ரேல் நன்றாக ஊகித்து திட்டமிட்டு வைத்திருக்கிறது. எனவே மிகப்பெரிய திட்டம் தயாராக்கி வைத்துக்கொண்டுதான் இஸ்ரேல் இப்போது அமெரிக்காவும் நேட்டோவின் அனுமதி தேடி காத்திருக்கிறது. உலகின் முன்னணி விமானப்படைகளில் ஒன்று இஸ்ரேலினுடையது என்பது குறிப்பிடத்தக்கது. F-16 5G மற்றும் F-35 போர் விமானங்கள் ஈரானின் ரேடார்களுக்கு தெரியாமலேயே ஈரானுக்குள் ஊடுருவி நெடுந்தொலைவு சென்று தாக்கிவிட்டு வெளியேறும் திறன் கொண்டது. இஸ்ரேலின் நெடுந்தொலைவு பாயும் திறன் கொண்ட இந்த ஏவுகணைகளை தடுக்கும் சக்தி ஈரானுக்கு உண்டா என்றால் கேள்விக்குறிதான் மிஞ்சும். இஸ்ரேலுக்கு தூரம் ஒரு பிரச்சனையே அல்ல. ஆக இப்போது ஈரான் கொஞ்சம் குலைநடுங்கி போய் தான் இருக்கிறது. சவுதியும் UAEயும் துணை நிற்கவில்லை என்றாலும் கவலைப்பட போவதில்லை இஸ்ரேல். ஏனென்றால் இஸ்ரேலின் ஆயுதங்கள் அவ்வளவு சக்தி வாய்ந்தவை, நெடுந்தூரம் பயணிக்கக்கூடியவை. இன்னொன்று, ஈரானால் பாதித்து ஒதுங்கி வரும் அசர்பைஜான் ஈரானுக்கு எதிராக எதிர்பரப்பு அணிகளுக்கு தங்கள் நிலத்தை கொடுத்துவிட்டால் அங்கிருந்து கூட தாக்குதல் நடத்தவும், எதிரிகளுக்கு அங்கு வந்து இருந்து திட்டமிடவும் வசதியாக போய்விடுமோ என்று ஈரான் பயப்படுகிறது. ஈரானை குறிவைத்து இஸ்ரேல் போர்க்கப்பல்களும் மிக பிரம்மாண்டமாக தயாராக்கிய திட்டங்களுடன் கடலில் காத்து கிடக்கிறது. ஜெர்மனிய தயாரிப்பு நீர்மூழ்கி கப்பல்கள் 5க்கும் மேற்பட்டவை, அதாவது அணு ஆயுதங்களை ஏவும் சக்தி கொண்ட மிகப்பெரிய போர்க்கப்பல்கள் நீரில் மூழ்கி ஈரானை குறிவைத்து காத்து கிடக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவை மிகப்பெரிய போர் வல்லமை கொண்ட கப்பல்கள் என்றும் சொல்கிறார்கள். அனைத்தையும் தயாராக்கி இஸ்ரேல் நிறுத்திவிட்டுத்தான் இப்போது போருக்கு அறைகூவல் விடுத்து அல்லது அனுமதி கேட்டு நிற்கிறது. போர் சூழல் இறுகி நிற்கிறது. ஈரானின் பெருந்தலைவர் கமேனி மறைவிடத்தில் சென்றிருக்கிறார் என்றும் செய்திகள் வருகின்றன. தலைவர்களின் அவசர புத்திகளும் வன்மமும் முன்பின் யோசனையற்ற செயல்களும் அப்பாவிகளை பலியாக்கும் போது, தலைவர்கள் பாதுகாப்பிற்காக பதுங்கிக் கொள்ளும் போது பொதுமக்களின் அழிவை பற்றி இவர்கள் நினைத்து கூட பார்ப்பதில்லை என்றே தோன்றுகிறது. ஆனால் இம்முறை தலைவர்களையும் இஸ்ரேல் விடுவதாக இல்லை என்ற முடிவில் இருப்பதாக செய்திகள் வருகிறது. போரும் தாக்குதல்களும் அத்துமீறல்களும் ஒருபோதும் தீர்வு அல்ல. அமைதியான வாழ்வையும் தர வல்லதல்ல. போராட்டமே வாழ்க்கை என்றால் பிறப்பை அர்த்தமற்றதாகிவிடும். புரியும்போது மரணங்கள் நம்மை முத்தமிட்டு விடுகின்றன. வாழ்க்கையை நாம் முடித்து விட்டு விடுகிறோம். எனவே அர்த்தமில்லாமல் வாழ்வதும் அமைதியாக வாழ்க்கையை அனுபவித்து செல்வதும் நம் கையில் தான் இருக்கிறது. அது தலைவர்கள், மக்கள் மட்டுமல்ல, தலைவர்கள், அது நாம் தேர்ந்தெடுக்கும் தலைவர்களும் உணர வேண்டும். அப்படிப்பட்ட தலைவர்களை தேர்ந்தெடுக்க நமக்கு தெரிந்திருக்க வேண்டும்.